இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திருப்பலியில் பங்கேற்று இறை ஆசிரை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தவறு செய்வது மனித இயல்பு. அந்த தவற்றை உணர்ந்து மனம் வருந்தி அதிலிருந்து திருந்தி மனமாற்றம் அடையும் போது இறைவன் அனைத்து நலன்களாலும் முடிசூட்டுவார் என்பதை உணர்ந்து இறைவன் தரும் நிலையான அன்பை சுவைத்து வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தந்தை மன்னித்து ஏற்பாரா அல்லது தன்னை மன்னியாது விடுவாரா என்றெல்லாம் இளைய மகன் எண்ணவில்லை. தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட தயாராக இருந்தான். தந்தையும் அவனை மன்னித்து ஏற்கின்றார். நாமும் நம் பாவங்களை உணர்ந்தவர்களாக அதை ஏற்றுக்கொண்டு இறை மன்னிப்பை பெற்று மீண்டும் அந்த பாவத்தில் வீழ்ந்து விடாது இறைவன் காட்டிய வழியில் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்ந்திட இறை அன்பில் ஒன்றித்திட அருள் வேண்டுவோம். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போதுதான் புது படைப்பாக மாறுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை நிலையை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவை பலப்படுத்த வளப்படுத்த இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் அகற்றிங்க வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் அகற்றிங்க வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றினீர், நானும் ஏமாறுது போனேன். நீர் என்னை மயக்கி அழைத்தீர், நானும் உமது அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். நீர் என்னை பணித்தீர், நானும் உமது பணியை தொடரலானேன். நீர் என்னை அன்பு செய்திருக்கிறீர், அன்பு என்ன என்பதை கண்டுகொண்டேன். நீர் என்னை ஒரு குருவாக உயர்த்திருக்கிறீர். இதோ என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து என்னையே முழுமையாய் உமக்கு தகனப்பலியாய் அர்ப்பணமாக்குகிறேன். ஏற்றுக்கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இரக்கம் நிறைந்த தந்தையாகிய கடவுளின் அன்பும் அவரின் முகமாகிய இயேசுவின் அருளும் இரக்கத்தை கொடையாக நாளும் பொழியும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்தின் மைய கரு இறை இரக்கம். அந்த இரக்கத்தினுடைய பிறப்பிடும் தாயின் உதரம், அதன் உயிர் மூச்சு தொப்புள் கொடி உறவு. இத்தகைய ஆழமான உறவுக்கு நம்மை அழைக்கின்றார் இயேசு. இறை தந்தையினுடைய இரக்கத்தை கனிவோடு நாம் சுவைக்க இரக்கத்தின் நற்செய்தியாகிய லூக்கா நற்செய்தியாளரின் வார்த்தைகளை செவிமடுத்து, யாருக்கு இறை தந்தை இரக்கம் தேவை என்று எடுத்து இயம்புகின்றார். பாவிகள், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருப்போர், புறந்தள்ளப்பட்டோர், கைவிடப்பட்டோர் போன்ற பலரின் சரணாலயம் இந்த இரக்கமே. இறை தந்தையின் நிபந்தனையற்ற அன்பின் பிறப்பிடம் உதரமே. அந்த உதரத்தில் சற்று இளைப்பாற வாருங்கள் என்று கல்வாரி நாயகன் இயேசு என்று உங்களை அழைக்கின்றார். வாருங்கள், கொண்டாடுவோம். நம்மையே நாம் தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதனான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வர இருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 9 மற்றும் 10 முதல் 12 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ராயலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம்.
நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 15 இறை வாக்கியங்கள் 1-3, மேலும் 11-32 வரை. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்துக்களையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்கும் தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெத்துக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அழிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம்.
ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினர். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இது எல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கூறிய ஒரு அற்புதமான ஓமை என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த ஓமைத்தான். இந்த ஓமை லூக்கா நற்செய்தியிலே 15வது பிரிவிலே நாம் பார்க்கின்றோம். இது இரக்கத்தின் ஓமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரக்கத்தின் ஓமையிலே நாம் 3 முகங்களை பார்க்கின்றோம். ஒன்று பாவியின் முகத்தை, இரண்டாவதாக பரிசேயரின் முகத்தை, மூன்றாவதாக பரிவுள்ள தந்தையினுடைய முகத்தை. அன்புக்குரியவர்களே, அவர்கள் எப்பொழுது ஊதாரிகளாக மாறுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த இறை வார்த்தை நமக்கு ஆழமாக உணர்த்துவதை நாம் உள்நோக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தையினுடைய அன்பே தேவையில்லை என்று புறக்கணித்து வாழ்கின்ற ஒருவன், அவருடைய அன்பை உதாசீனப்படுத்திய ஒருவன் அவரை விட்டு ஓடுகின்றான். அவனுக்கு உறவு பெரிதல்ல, அதற்கு பதிலாக அவனுக்கு தேவையானது எல்லாமே சொத்து, சுகம், புகழ், இன்பம், இவைகள்தான். இதனை தவிர்த்து அவர் எதையும் தேடவில்லை. அதனுடைய விளைவுதான் என்னுடைய சொத்தை எனக்கு பகிர்ந்து கொடும் என்று கேட்கின்றான். அவரும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவனும் அந்த சொத்தை எடுத்துக் கொள்ளுகின்றான். நெடும் பயணத்தை மேற்கொள்ளுகின்றான். தொலை நாட்டிற்கு செல்லுகின்றான். இந்த 2 வார்த்தைகளும் மிக அழகாக நமக்கு காட்டுகின்றது எந்த அளவிற்கு அந்த மனிதன் தன்னுடைய தந்தையிடமிருந்து விலகி சென்றிருக்கிறான் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பாவம் எதில் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது தந்தையை புறக்கணித்து செல்லுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரெஃப்யூசல் ஆஃப் லவ், அந்த அன்பை, தந்தையினுடைய அன்பை புறக்கணித்து இனி உன்னுடைய முகத்திலே நான் விழிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை தான் இந்த முதல் நிகழ்வு நமக்கு காட்டுகின்றது. இந்த முதல் முகம் நமக்கு பிரதிபலிக்கின்றது.
இரண்டாவதாக நாம் பார்ப்பது அந்த இரண்டாம் மகனை பார்க்கிறோம். அந்த இரண்டாம் மகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது அவன் ஒரு பரிசேயருடைய உள்ளத்தை கொண்டவனாக இருக்கிறான். அவன் எப்பொழுதும் குறைகளை கண்டுபிடிக்கின்றவனாக, மிக நேர்மை உள்ள ஒரு மனிதனாக, நீதி உள்ள மனிதனாக தன்னை எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகவே அந்த நிலையிலே பார்க்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று உற்று கவனித்தால், அவன் தன்னையும் ஏற்றுக்கொள்வதில்லை, தன்னுடைய சகோதரனையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னை அன்பு செய்யாத ஒருவன் தன் சகோதரனையும் அன்பு செய்ய முடியாது. ஆனால் இவன் இந்த பரிசேயன் குணம் உடையவன், தன்னை அன்பு செய்வதில்லை. அதற்கு பதிலாக பிறரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில அவன் வாழுகின்றான். ஆகவே அவன் தந்தையினுடைய அன்பிலிருந்து அவனும் விலகிச் செல்லுகிறான், அவனும் ஊதாரியாக்கப்படுகின்றான். மூன்றாவதாக நாம் பார்ப்பது அந்த தந்தை. அந்த தந்தை கூட ஊதாரியாக மாற்றப்பட்டார். காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது அவருக்கு முதலாக ஒரு மனைவி கிடையாது. நற்செய்தியில மிக சிறப்பாக இந்த செய்தி ஆழமாக உணர்த்தப்படுகிறது. ஏன் ஒருவன் ஊதாரியாக மாறுகிறான் என்று கேட்கின்ற பொழுது, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இல்லை என்றால் அவன் ஊதாரியாக மாறுகிறான். அந்த குழந்தைகள் ஏன் ஊதாரியாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது விவிலிய அறிஞர்கள் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த குடும்பத்திலே வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல தாய் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த தந்தை அங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றார். இந்த தந்தையும் ஒரு ஊதாரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஏக்கம், மனைவி இல்லாத ஒரு நிலை, குழந்தைகள் இப்படி ஊதாரித்தனமாக தன்னை விட்டு பிரிந்து போகின்ற இந்த நிலை எந்த அளவிற்கு ஒரு மனிதனை பாதிக்கின்றது என்பதை தெளிவாக இந்த நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. அங்கே இவர்கள் இல்லாத, உறவுகள் இல்லாத ஒரு இல்லத்திலே அவன் வாழ்வதை ஆழமாய் உணர்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த 3 பேருடைய முகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட முகமாக நாம் மாற வேண்டும் என்றும் நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் இந்த தந்தையைப் போல மாற வேண்டும் என்று நாம் விரும்பலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு முதலிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த இளைய மகனைப் போல நாம் பாவியாக மாற வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே பாவம் உள்ளது என்ற உணர்வே நம்முடைய மக்களிடத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட உணர்வு இல்லாததினால்தான் தாங்கள் விரும்பியதெல்லாம் செய்வதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். கடவுள் இல்லாத ஒரு உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்று விழைகின்றார்கள். அந்த கடவுள் இல்லாத உலகத்திற்குள்ளாக அவர்கள் இருக்க விழைகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் முதலிலே பாவியாக மாற வேண்டும். என்னிடத்திலே பாவம் இருக்கிறது என்ற உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுது ஒருவன் தன்னிடத்திலே அந்த பாவ உணர்வு இருக்கிறதோ அப்பொழுதுதான் அதை நினைத்து மனம் வருந்தக்கூடிய ஒரு மனநிலை அவனிடத்திலே உருவாகும். மிக அழகாக புனித யோவான் சொல்வது போல, பாவம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அவன் ஒரு பொய்யன். ஆகவே என்னிடத்திலே பாவமே கிடையாது, நான் ஒரு புனிதன் என்று இந்த உலகத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஞானி கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான். ஆகவே அந்த பாவ உணர்வு மிக மிக அவசியமானது. அதைத்தான் இந்த இளைய மகன் மிக அழகாக தெளிவாக காட்டுகின்றான். எந்த அளவிற்கு கடவுளை விட்டு வெகு தொலைவில் கடந்து சென்றாரோ, அவருடைய முகத்தையே பார்க்க கூடாது என்ற உணர்வு மேலோங்கியவனாய் எந்த அளவிற்கு அவரை விட்டு பிரிந்து சென்றானோ அந்த அளவிற்கு மிக விரைவாக அந்த தந்தையிடத்திலே மீண்டுமாய் வருகின்றான்.
அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு விதத்திலே அங்கே அந்த மனிதன் உணவுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் உணவுக்கே திண்டாட்டம் அடித்த அந்த நேரத்திலே அவன் இன்னொருவரிடத்திலே சென்று பன்றி மேய்க்க சென்றான் என்று சொல்லுகிற பொழுதே அது எதை எடுத்து காட்டுகின்றது? பன்றி தீமையினுடைய ஒரு அடையாளம். ஆகவே அவன் தீமைக்கு அடிமையாகிவிட்டான். தீமையினுடைய செயல்பாடுகளிலே அவன் தன்னையே அழுத்தி கொண்டான். இப்படிப்பட்ட நிலையில அவன் தன் உணர்வு பெறுகின்றான். என்னுடைய தந்தை இவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கின்றார், ஆனால் நான் இங்கே பசியால் வாடுகிறேனே என்று சொல்லி வேதனைப்படுகிறான். அந்த நிலையிலே அவனுடைய மனமாற்றம் தான் மிக சிறப்பாக அங்கே எடுத்து காட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு அவன் மனமாற்றம் அடைந்தான் என்பதை சொல்லுகிற பொழுது உடனடியாக அவன் விரைந்து தன்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை நோக்கி பயணத்தை தொடர்கிறான். எப்பொழுது ஒருவன் மனம் மாறி மீண்டுமாய் திரும்பி வருகின்றானோ அப்பொழுது அவனை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை மிக தெள்ள தெளிவாக இந்த நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மனமாற்றம் என்பது பல நேரங்களிலே அடுத்த பக்கமாக எதிர்புறமாக திரும்புதல் என்ற ஒரு செய்தியை கொடுத்தாலும், இந்த மனமாற்றம் என்பது அதற்கும் அப்பால் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. நான் இன்றைக்கு ஒரு பாவியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதையும் கடந்து நான் ஒரு புனிதராக மாறுவதற்கான ஒரு அழைப்பை இந்த பாவி என்ற அந்த நிலைப்பாடு நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே அதற்காக கிரேக்கத்திலே பயன்படுத்துகின்ற வார்த்தை மெட்டனோயா, எதிர்புறமாக திரும்புதல் என்று சொல்வார்கள். ஆனால் அதனுடைய இன்னொரு பொருள் இன்னும் கடந்து செல், அப்பால் செல் என்பது பொருள். எப்பொழுது நாம் இந்த உலகத்தை அல்லது நம்முடைய ஆசைகளை அல்லது நம்முடைய உறவுகளை படிப்படியாக கடந்து செல்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் கடவுளை உணர ஆரம்பிப்போம், கடவுளை அனுபவிப்போம். ஆகவே நீங்கள் பாவிகளாக இல்லாத பொழுது இந்த அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்ல முடியாது. இரண்டாவதாக, நீங்களும் நானும் ஒரு பரிசேயனாக இருக்க வேண்டும். ஒழுங்குகளை கடைபிடிப்பதாக இருக்கலாம், அல்லது சட்டத்திட்டங்களை அனுசரிப்பதாக இருக்கலாம், அல்லது நீதியை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உண்மையானது, நல்லது, நாம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதனோடு நின்றுவிடக்கூடாது. இந்த ஒழுக்கம் அல்லது சட்டம் இவையெல்லாம் எதற்கு நம்மை அடிமையாக்குகிறது என்பதை புனித பவுலடியார் மிக அழகாக சொல்கிறார். நாம் பாவத்திற்கு அடிமை, சட்டங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் இந்த சட்டங்களும் இந்த ஒழுங்குமுறைகளும் எதற்கு நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால், இன்னும் சமுதாயத்தில் வாழுகின்ற புறந்தள்ளப்பட்டிருக்கின்ற பாவிகள் என்று கருதப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு அவை உறுதுணையாக நிற்கின்றது. ஆகவே அந்த நிலையில நாம் ஒவ்வொருவரும் ஒரு பரிசேயனாக இருக்க வேண்டும். ஆனால் பரிசேயனாக இருந்தால் கூட நாம் மனம் மாற வேண்டும். எதற்காக மனம் மாற வேண்டும்? என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் என்னுடைய அன்பனாக, என்னுடைய சகோதரனாக எப்பொழுதும் பாவித்து அவர்களை அன்பு செய்வதற்காக நான் ஒரு பரிசேயனாக மாற வேண்டும். இன்னும் இந்த சமுதாயத்திலே காண கிடக்கின்ற அநீதிகளை சுட்டி காட்டி அதை திருத்துகின்ற பரிசேயனாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு உறவு கொள்வதிலே நான் எப்பொழுதும் ஆர்வத்தோடு என்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டு அவர்களை அன்பு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நிச்சயமாக நாம் எல்லாரும் இந்த தந்தையைப் போல இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். இந்த தந்தையினுடைய இந்த பண்புகளை எல்லாம் நான் உற்று பார்க்கின்ற பொழுது அந்த தந்தை எந்த அளவுக்கு இந்த மகன்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிறேன். ஒரு விதத்திலே இரண்டு பேருமே வித்தியாசமான குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு மனிதன் செல்வத்திற்காக, சொத்திற்காக தன்னை இழந்து விடுகிறான், ஊதாரியாகின்றான். இங்கே ஒரு மனிதன் சட்டத்திட்டங்களுக்கும் நீதிக்கும் முதன்மை கொடுத்துவிட்டு உண்மையான அன்பிற்கு முதலிடம் கொடுக்காத ஒரு மகனாக இருக்கின்றார்.
ஆனால் இந்த தந்தை 2 பேரையும் ஏன் நேரிய பாதையிலே வழிநடத்தவில்லை என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது, அங்கே இந்த மனிதர் 2 பேருக்குமே முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு தந்தையினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒரு தந்தை அன்பு, ஏற்பு, மதிப்பு, பாதுகாப்பு, சுதந்திரம், அரவணைப்பு, இந்த பண்புகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு மனிதனாக, ஒரு தந்தையாக அவன் இருக்கின்றார். ஆகவே அந்த நிலையிலே அவர் உண்மையான ஒரு நல்வழி காட்டுகின்ற ஒரு தந்தையாக அங்கே செயல்பட்டார் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அவன் தகுந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அந்த நிலையில புனித அகுஸ்தினார் மிக அழகாக காட்டுகின்றார். எப்பொழுது கடவுள் நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை படைத்தாரோ அப்பொழுதே அவர் என்ன நம்மிடத்தில் கூறுகிறார் என்றால், நம்முடைய அனுமதி இல்லாமல் படைத்தவர் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் மீட்க மாட்டார் என்பதை அவர் ஆழமாக உணர்த்துகின்றார். ஆகவே அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார் என்றால் நாம் அதனிலே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இரண்டாவதாக அந்த தந்தையினுடைய அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த அளவிற்கு இந்த இளைய மகன் எந்த அளவுக்கு அவரை விட்டு விலகி சென்றானோ அந்த அளவிற்கு அவன் திரும்பிய உடனே அவன் எந்த அளவுக்கு அவனை அன்பு செய்வதற்காக ஓடோடி அரவணைத்துக் கொள்கிறார் என்பதை சிறப்பாக வார்த்தை 20 நமக்கு அழகாக காட்டுகின்றது. எத்தனை முறை அந்த மகன் திரும்பி வருவான் என்ற ஏக்கத்தோடு இருந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு முறை மட்டுமல்ல, அந்த கடைசி முறை அவர் போனது மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக எத்தனையோ முறை சென்று தன்னுடைய மகன் இல்லை என்று மீண்டுமாய் திரும்பி ஏமாந்து போயிருப்பார். ஆனால் இங்கே இந்த மனிதர் இறுதியாக அந்த மகனை வெகு தொலைவிலே கண்டபொழுதே அவன் ஓடி போய் கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அன்பு செய்கிறார் என்பதை காட்டுகிறார். அது மட்டுமல்ல, முதல் தரமான ஆடையை அணிவீங்கள், கைக்கு மோதிரங்களை போடுங்கள், காலுக்கு மிதியடி சாத்துங்கள், இன்னும் விருந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி, மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்றார். அந்த இளைய மகனை எந்த அளவிற்கு அவர் அன்பு செய்தார் என்பதனுடைய அடையாளம். அதே சமயத்தில் மூத்த மகனை அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது, முழுமையான பொறுப்பை, இல்லத்தினுடைய பொறுப்பை அவனுடைய கைகளிலே ஒப்படைத்தார். ஆனால் அவன் தன்னுடைய தம்பி வந்த பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாத ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவர் உடனடியாக கீழே இறங்கி தன்னுடைய நிலையை, தந்தை என்ற அந்த நிலையை தவிர்த்து விட்டு அவனோடு சமமான ஒரு நிலையிலே சென்று அவரை வற்புறுத்தி அழைத்து வீட்டிற்குள் அழைத்து வருகின்றார். அவருடைய குறைபாடுகளை அவன் சொன்ன பொழுது கூட அதை பற்றி அவர் ஒன்றும் பெரிதுபடுத்தாமல் எந்த அளவிற்கு அந்த மகனை தன்னுடைய இளைய மகனோடு இணைத்து வைக்கின்றார் என்பதை பார்க்கிற பொழுது நாம் உண்மையிலேயே இந்த தந்தையை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். பிரியமானவர்களே, இந்த அன்பு தந்தைத்தான் இயேசு இன்றைக்கு நம் மனக்கண் முன் படம் பிடித்து காட்டுகின்றார். இந்த அன்பு தந்தை யார் என்று கேட்டால், இயேசு நிச்சயமாக ஒருவரை மட்டும்தான் அவர் சுட்டி காட்ட முடியும். யார் அந்த ஒருவர்? விண்ணக தந்தை மட்டும்தான். விண்ணக தந்தை மட்டும்தான் என்ன செய்கிறார்? நம்மை இந்த அளவிற்கு அளப்பரிய நிபந்தனையற்ற ஒரு அன்பை பொழிகின்றார். அது மட்டுமல்ல, அந்த நிபந்தனையற்ற ஒரு அன்பை பொழிவது மட்டுமல்ல, அதை விட இன்னும் மேலாக அவர்களை எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையை அந்த விண்ணக தந்தை நமக்கு ஆழமாக காட்டுகின்றார். நாம் மன்னிப்பை கேட்கிறோமோ கேட்கவில்லையோ, ஆனால் அவர் எப்பொழுதும் மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆங்கிலத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை forgiveness. இது மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை சற்று விவரித்து நான் பார்க்கிற பொழுது forgiven love அல்லது forgiven yes என்ற இந்த விளக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது முன்கூட்டியே வழங்கப்படுகின்ற அன்புதான் மன்னிப்பு என்பதை நாம் ஆழமாய் உணர்வோம்.
நீங்கள் மன்னிப்பை கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் கடவுள் என்னை மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தந்தையைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த இயேசு இன்னும் அழகாக அவருடைய இருத்தலை சொல்லுகிற பொழுது ஏதோ எங்கே இருக்கிறார் என்பது அல்ல, அதற்கு பதிலாக இன்று நம்மிடையே இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அடுத்த நிலை. அதனால்தான் சக்கரையாவிலே மிக அழகாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய நடுவில் கடவுள் உரைகின்றார் என்று சொல்கிறார். அங்கே உரைதல் என்ற அந்த வார்த்தையானது உன்னுடைய கருவறையில் கடவுள் இருக்கிறார் என்பதை அது ஆழமாக காட்டுகின்றது. அந்த அளவிற்கு கடவுள் நம்முடைய கருவறையிலேயே நம்முடையே அவர் இருக்கின்றார். அந்த எதற்காக இருக்கிறார் என்பதை காட்டுகிற பொழுது இந்த இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்வதற்காகவே உங்களுடைய மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாயகன் தான் அந்த விண்ணக தந்தை. ஆகவே அந்த விண்ணக தந்தையை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உதரத்திலே நாம் சுமக்க வேண்டும். அந்த கடவுளை நம்முடைய உதரத்திலே கருத்தாங்க வேண்டும், வாட வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும். அந்த கடவுளை கருச்சிதை செய்வதும் அவரை வாழ வைப்பதும் நம்முடைய கையில்தான் உள்ளது. இரக்க மிகுந்த தந்தையிடத்திலே நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே சிறப்பாக நாம் எந்த முகத்தை அணிந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த முகத்தை மாற்றி இயேசுவினுடைய முகமாக மாற்றுவதற்கு தேவையான அருள் வரங்களை நாம் இப்பொழுது விண்ணக தந்தையிடத்திலே இறக்குமுள்ள அந்த தந்தையிடத்திலே நாம் இறைஞ்சுவோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை ஆட்சியின் பாதையில் வழிநடத்திடும் ஆற்றலை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும்
மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படவும் அவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் ஊற்றே இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் பாவ நிலையை உணர்ந்து மனம் வருந்தி அதிலிருந்து திருந்தி வாழவும் உம்மை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒளியை எங்களுக்கு வழங்கிடவும் தாழ்ச்சியான உள்ளத்துடன் உம்மை ஏற்று வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வினை எழுதி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியரை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் ஞானத்தோடு தேர்வினை எழுதி வெற்றி பெற்றிடவும் வீட்டிற்கும் பள்ளிக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து ஒளியாக திகழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக விண்ணக தந்தையை நோக்கி நாம் இறைஞ்சுவோம். இரக்கமும் பரிவும் உள்ள எங்கள் விண்ணக தந்தையே, உம்முடைய அன்பு பாதத்திலே உம்முடைய அன்பு மகனின் வழியாக நாங்கள் பரிந்துரைத்து வேண்டிய எங்களுடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், இதய ஆவல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய இதயத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உணவு ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உணவு ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த நுள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த நுள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய பீடத்திலே அர்ப்பணமாக்கிய இந்த காணிக்கைகளை
ஆண்டவர் நிறைவாக ஏற்று தம்முடைய இரக்கத்தை அளப்பரிய விதத்திலே நம் மீது பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தமாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி பயனுள்ள சிறப்பான காலத்தை எங்களுக்காக ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் எதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி மற்றும் எல்லா திருநிலையினர், உமது திருப்பிடத்தை சூழ்ந்திருக்கிறவர்கள், அகிலம் உலகம் முழுவதுமாக உம்மை இந்த வேளையிலே இந்த திருப்பலியின் வழியாக ஆராதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய அன்னையுமான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 விண்ணக தந்தை இரக்கமுள்ள ஒரு தந்தை, பரிவுள்ள தந்தை, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தந்தை. அந்த தந்தையிடத்திலே நாம் எப்பொழுதும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் எதிர்பார்க்கின்றோம். அந்த அன்பை பெறுவதற்கு ஒரு வழி சிறப்பாக இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபமே. ஆகவே இயேசுவோடு இணைந்து நாம் இப்பொழுது விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உலகம் தர முடியாத அந்த அமைதியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறேன் என்று நீர் வாக்களித்தீரே. எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளையெல்லாம் பாராமல் உம்மீது கொண்டிருக்கிற ஆழமான அன்பை, ஏக்கத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு உண்மையான அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, இரக்கம் போன்ற பண்புகளை நிறைவாய் எங்களுக்கு வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தலித்து அந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீர். இந்த புனிதமிக்க உடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை அடைந்து தீமை அனைத்திலும் இருந்து நாளும் பாதுகாக்க பெற்று என்றும் நாங்கள் உம்முடைய அன்பின் கட்டளையில் கருத்து நிற்க செய்தருளும். எங்களை ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், அனைவர் மீதும் தம்முடைய பேரன்பை பொழிந்தவர், நம் மீதும் பாவிகளாக இருக்கிற பொழுதே நமக்காக தன்னுடைய உயிரை தந்தவர், இப்பொழுது தம்முடைய உடலையும் இரத்தத்தையுமே உணவாக கொடுக்கின்றார். இவர் அளிக்கின்ற இந்த திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன்.
நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, இவ்வுலகிற்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானவற்றை, விருப்பமானவற்றை என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தந்தையின் முகமாகிய இயேசுவை தன்னுடைய உதரத்தில் சுமர்ந்த பெருமை அன்னை மரியாதைக் கொண்டு, அதுபோல நீங்களும் நானும் அந்த இயேசுவை நம்முடைய உதரத்திலே சுமர்ந்து உலகிற்கு கொடுப்பதற்கான அருளை அந்த தாய் நமக்கு பெற்று தர வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றவோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலின் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற்ற எழச் செய்தருளும். தீமை அனைத்திலும் இருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேரச் செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களை நாளும் காத்தருள்வாராக. ஆமென். வாழ்வதோ ஒரே ஒரு முறை, வாழும் வரை இரக்கத்தோடு வாழ சென்று வாழுங்கள். கல்வாரி திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம், மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே கற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.